3 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி என்ன செய்ய போகிறது என்பது எனக்கு தெரியாது. எது நடந்தாலும் சரி, 1 கோடி முஸ்லிம்களுடைய உயிர்களை இந்த நாட்டில் இழந்தாவது எங்கள் மக்களை காப்பாற்றுவோமே தவிர ஒருபோதும் உங்கள் போருக்கு முன்னால் பின்வாங்கல் கிடையாது. இஸ்லாம் பின்வாங்கிய வரலாறு இல்லை. அத்தனை பேரும் கொன்றொழிக்கப்பட்டாலும் எங்கள் மார்க்க கடமைகளை, சரிக சட்டத்தை பின்பற்றி வாழுவோமே தவிர எங்கள் ரோமங்கள் கூட உங்களிடத்திலே அடிமையாய் இருக்காது, சரணாகதி அடையாது என்கின்ற இந்த வீர வரிகளை நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரை மிரட்டுகிறீர்கள் பிஜேபி காரர்கள்? யாரை பணிய நினைக்கின்றீர்கள்? 800 ஆண்டு காலம் இந்திய தேசத்தை ஆண்ட பாரம்பரியத்தின் வாரிசுகளையா? சொத்தையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்த ஒரு பாரம்பரியத்தின் வாரிசுகள் நாங்கள். எங்கள் மூதாதையர்களின் வரலாற்றை புரட்டி பாருங்கள். எங்கள் மூதாதையர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். தெரியும், இந்திய தேசம் மலைத்து போய்விடும். ஒரு நீதிபதி எங்கள் மூதாதையர்களுடைய ஒரு நண்பருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார். ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் ஒரு முஸ்லிம், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் என்ன தெரியுமா செய்தார்? கூண்டல் நின்றிருந்தார். நீதிபதி தூக்கு தண்டனை கொடுத்த உடனே, வெள்ளைக்கார நீதிபதி தூக்கு தண்டனை கொடுத்தவுடன் நேராக கூண்டிலே இருந்து இறங்கி ஓடி அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியினுடைய தொண்டக்குழியை பிடிச்சிட்டார். 10 பேர் அவரை விடுவிக்க முடியல. தொண்டக்குழியை பிடித்தவர் ஏன் நாட்டுக்குள்ள வந்துட்டு என்னுடைய சகோதரர்களுக்கு நீ தூக்கு தண்டனை கொடுக்கிறாயா என்று ஒரு இந்துவின் தூக்குக்காக ஒரு முஸ்லிம் நீதிபதியின் குரலை பிடித்த வரலாறை, குரல் வளையை பிடித்த வரலாறை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த முஸ்லிம்களிடத்திலே தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வீர மறவர்களாக இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்த தியாக செம்மல்களுடைய வாரிசுகள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் வந்தேரிகள் அல்ல. கைபர் போலான் கால்வாய் வழியாக இந்திய தேசத்திற்கு ஆடு மாடு ஓட்டி வந்த பண்டாரங்களும் பரதேசிகளும் அல்ல நாங்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள்.